உங்களது அன்புக்குரியருடன் நீங்கள் முழுமையான காதல் இன்பத்தை பெற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பழமொழிக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்ய வேண்டியது, எது செய்யக்கூடாதது, எல்லாத்தையும் பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் யாரெல்லாம் திருமண நாளாக அல்லது சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகங்க. ராசி அதிபதி 5 குடையவன் ராசியிலேயே சேர்க்கை பெற்றுள்ள ஒரு கிரக அமைப்பும் காணப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராசியில் உள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு யோகம் நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எனவே இன்றைய தினம் பண வரவுகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்கக்கூடிய, புதிய வேலை தேடும் இளைஞர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அலுவலகத்தில் பணிபுரியறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுங்க. ஏன்னா புதன் பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று 9 குடையவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது. அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு மேக்சிமம் எல்லா கிரகங்களுமே நன்மை தரக்கூடியதாக அமைகிறதுனால உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 5 மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மறக்க முடியாத நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கிறதுக்கான நல்ல அறிகுறிகள் தோன்றும், நல்ல செய்திகள் கிடைக்குங்க. மாற்றினத்தவர்கள் மூலமாக உங்களது முயற்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய வகையில் கை கொடுப்பாங்க. எனவே மாற்றினத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. மன மகிழ்ச்சிகளுக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்னா போதுங்கிற மனசை வச்சுக்கணுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் இன்றைய தினம் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம், நிலுவைகள் வசூலாகிறதுல தாமதமாகலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண நிலைமை மேம்படுங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் சில பேர் நியாயமில்லாத சில கோரிக்கைகளை உங்ககிட்ட வைப்பாங்க. இன்றைய தினம் அதை நீங்கள் கவனமுடன் ஹேண்டில் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் வேலையில, அலுவலக பணிகளை, நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நிறைய இருந்தாலுமே இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்ஸ் உணர்வுக்கான நேரமும் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. அதற்கான நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ரொமான்ஸும் சமூக நிகழ்வுகளும் உங்களது மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. முழு ஓய்வு நேரத்தையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே. நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை பெற முடியுங்க. திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் காதலின் முழுமையான இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்கு. நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக உங்களது இல்லற வாழ்க்கையை உணரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்குங்க. நீங்கள் இல்லற வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகளை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களது உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசி ஆலோசனை செய்து சிறப்பாக உங்களது இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் அதன் மூலமாக பெறுங்க. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், திருமணம் கண்டிப்பாக உறுதியாகுங்க. வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தருணத்தை நீங்கள் இப்போ குரு பலன் கூடியிருக்கிற இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்தி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் தினம் சொல்றேன், நீங்க இப்போ அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா
பிற்காலத்தில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்பொழுது குருபலன் கூடியிருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இதன் மூலமாக நமது போடக்கூடிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதுவாக அமையுங்க. தினசரி ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்குங்க. எனவே உங்களது ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ஒரு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் சிகப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரெட் கலர் இன்னைக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் இருக்கக்கூடிய உங்களது நெருக்கமானவர்களை பற்றிய நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராம சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செலவுகள் எப்படிப்பட்டது, எந்த செலவுகள் செய்யணும்னு நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விட அது உதவிகரமா இருக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்துல புது பொலிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை நினைச்சு நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம், மன நிம்மதியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன நிறைவு உண்டுங்க. அனைத்து வயதினருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சேமிப்புக்காக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அதில் நல்ல நன்மைகளை பெற முடியும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நமது வீடியோ லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்கன்னா அவரோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி அழுத்தாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற முடியும். நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஏதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து கொடுங்கள். மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.